முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த வெற்றிவேலை கொண்டுள்ள பழனி முருகன் அப்பன் தான் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். வெற்றிவேலோட உன்னை பார்க்க வந்திருக்கும் போதே நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன்றது உனக்கு புரிஞ்சிருக்கணும் அல்லவா? உன் வாழ்க்கை பயணத்தில் என்னதான் நீ கஷ்டப்பட்டாலும் கவலைகள் உன்னை வந்து ஆக்கிரமிச்சாலும் என் அருளும் உனக்கு துணையாக இருக்குன்றது உனக்கே நல்லா தெரியும். இதில் மறுப்பதற்கும் எதுவும் இடமில்லை தானே. நீ வேணா பல விஷயங்களை மறந்துருக்கலாம், நான் உனக்காக செஞ்ச நன்மைகளை மறுக்கலாம். ஆனால் இந்த பழனி முருகன் எப்போவுமே உன் கூட இருந்து உனக்கான நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீ எப்பொழுது என்னை முழுசாக நம்ப ஆரம்பிக்கிறாயோ அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். சில விஷயங்கள் மறுபடியும் உன் மனசில் ஞாபகம் வருது. உன் மனம் சில காட்சிகளை திரும்ப திரும்ப காட்டி உன்னை கவலைப்படுத்துதுன்னா நீதானே அதை தூக்கி எரிஞ்சிட்டு கடந்து வெளியே வரணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களேன்னு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிச்சு வாழ்க்கையில் துன்பப்படாதே. நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை கஷ்டங்களையும் போக்கி உனக்கு நல்ல சந்தோஷமான வெற்றி விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் இருக்கேன்றதை மறந்துடாத. உன் தனிமையை போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. உன்னை மதித்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே உன் அப்பன் பழனி முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. நீ இழந்ததை எல்லாம் தாண்டி இப்போது உனக்கான ஏற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன். அவ்வப்போது உன் உடம்புல சில இடங்கள் சூடாக இருக்கலாம், சில இடங்கள் குளிர்ச்சியாக உணரலாம். இது எல்லாமே நீ வாழ்க்கையை சீராக வாழ்வதற்கான அறிகுறிதானே. அதே போலதான் உடம்புக்கு எப்படி சூடும் குளிர்ச்சியும் மாறி மாறி வருதோ அதே போல வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் சந்தோஷமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சரியான அடையாளம். இது எதுவுமே இல்லாம யாருடைய வாழ்க்கையும் இருக்காதுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில நீ எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சாலே போதும். உன்னுடைய செயல்களை உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக செஞ்சிட்டு போய்கிட்டே இரு. அதன் மூலமாக உனக்கு நிம்மதி கிடைச்சி நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன். உன் வாழ்க்கை உன்னையே நம்பி இருக்கும்போது நீ அதுக்காக நேரம் ஒதுக்கு. உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக நீ என்ன செய்யணும்னு யோசி. அதற்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்யும்போது கண்டிப்பா உன் எதிர்காலங்கிறது ஏற்ற மிகுந்த காலமாக நிச்சயமா மாறும் என் செல்வமே. இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போற விஷயங்கள் மீது கவனம் செலுத்து. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் அழகாக நான் முடிச்சு தரேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே. ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்துராது. சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அப்படி ஏதாவது சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து அதை சரி செய்வேன்றதை நம்பு. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. முதல்ல உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. உன் உடல் முழுவதும் உன்னுடைய சிந்தனைகள் முழுவதும் உன் எண்ணம் முழுவதும் என்னை நினைக்கும்படியாக பார்த்துக்கோ. நீ நிம்மதியா மூச்சு விட்டுக்கிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுப்பேன். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவேன் என் செல்வமே. நீ வெளியே யாருக்கிட்டையும் சத்தமா பேசலைனாலும் சண்டை போடலைனாலும் கூட உன் உள்ளத்துல உன் மனசுல பல போராட்டங்கள் இருப்பது எனக்கு தெரியும். வெளியே சிரிச்ச முகத்தோட காட்சி கொடுக்கிற உன் மனசுக்குள்ள நீ சுமக்கிற பாரமும் எனக்கு புரியும். நீ அழுக வேண்டிய நேரத்தில் கூட உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கிட்டு அழுகாம எல்லாருக்கிட்டையும் சாதாரணமா சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் அத்தனையையும் தாங்கிக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாய் தானே. உன்னுடைய அந்த மனத்தாங்களும் பொறுமையும் உன்னுடைய பலவீனத்தை தாண்டி உன்னை பலமுள்ள ஆளாக மாத்திக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்துக்காக உன் கனவுகளை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக தியாகம் செஞ்சுட்டு மௌனமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த அமைதியும் தியாகமும் மௌனமும் ஒருபோதும் வீண் போக நான் விடமாட்டேன் என் செல்வமே. நீ தோத்து போகும்படியும்
துவண்டு போகும்படியோ நான் விட்டுட மாட்டேன். உன்னை தூக்கி பிடித்து உயர்த்தி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் உடம்புல இருக்க வலியையும் வேதனையும், உன் மனசுல இருக்க கஷ்டத்தையும் சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உன்னை சுகமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உன் சுமைகளை எல்லாம் நான் மெதுவாக ஏன் தோளுக்கு இறக்கி வச்சுக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சவன் நான் அல்லவா? நிச்சயம் இனி வரக்கூடிய நாட்களை உனக்கு அழகான நாட்களாக மாற்றி தர்றேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் கூட நீ பொறுப்போட உன் குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் தூணாக அல்லவா இருக்கிறாய். இப்போது நீ சோர்ந்து போனதும் உன் வாழ்க்கையில் வந்த தோல்வியும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிலையான நிரந்தரமான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் கூடிய சீக்கிரம் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன் வாழ்க்கைய நீ யாருடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னையும் மற்றவர்களையும் கூட நீ ஒப்பிட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவமானது. உன் வாழ்க்கை பயணமும் மிகச்சிறந்த தனித்துவம் மிக்க சிறப்பான அம்சமாகவே படைக்கப்பட்டிருக்கு. நீ போகும் பாதை சரியாக இருக்கும்போது நீ மெதுவாக போனாலும் கவலைப்பட தேவையில்லை. உன் புத்திசாலித்தனத்தின் மூலமாக, உன்னுடைய சரியான சிந்தனையின் செயல்களின் மூலமாக இந்த முருகன் எப்படியாவது உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி கொடுத்துருவேன். உன் குடும்பத்துக்காக நீ உறுதியாக நிற்கிற. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எப்படி உன்னை தூற்ற முடியும்? உன் குடும்பத்துக்காக உழைக்கிற, தியாகம் செய்கிற, உன் குடும்பத்தை பெருசாக நினச்சி தூக்கி நிறுத்த நினைக்கிற உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி காட்டுவேன். உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய பொறுப்பையையும் உன்னுடைய கடமைகளையும் நீ செய்வதை பார்த்து நான் உன்னை மதிக்கிறேன். உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் இது எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் செஞ்சு கொடுக்க போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சீராக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நிச்சயம் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இனிமேல் தான் சில முக்கியமான அத்தியாயம் இருக்குது. பல முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. இன்னும் எதுவும் முடிவுக்கு வரவில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாரு. இத்தனை நாளாக உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்த நான் இப்போது உனக்கான உயர்வை கொடுக்க போகிறேன். எப்போதும் நான் தனியாக இல்லை, என் அப்பன் முருகன் என் கூட தான் இருக்காருன்ற அந்த உணர்வையும் அந்த எண்ணத்தையும் உனக்குள்ள நீ வச்சுக்கிட்டாலே நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போக மாட்டாய். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டு மறுபடியும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். உன் மன இறுக்கத்தை போக்கி உன் கவலையை நீக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சியோ, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டியோ அதற்குரிய பலன் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீருமேன் செல்வமே. காசு பணம் உன்கிட்ட குறைவாக இருக்கிறதால நீ ஒருபோதும் வாழ்க்கையில் குறைஞ்சு போயிட மாட்ட. நான் ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற நன்மையெல்லாம் கணக்கு போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போது அந்த கணக்குக்கு முடிவாக, உன் வாழ்க்கைக்கு முடிவாக உன் மனதில் இருக்கும் களைப்பை போக்கி கணக்கின்படி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது. உன் மதிப்பை உயர்த்தி எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக, அழகான வாழ்க்கையாக நான் அமைச்சு தரப்போகிறேன். உன்னுடைய உழைப்பை இனி யாராலும் பறிக்க முடியாது. தாமதமாகிய விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு தரமானதாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். கடனையும் கஷ்டத்தையும் நினச்சி நீ தூங்காமல் இருந்த இரவுகள் அனைத்தும் எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது உன் வாழ்க்கையை மாற்றி தரப்போகிறேன்.